ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக அப்போஸ்தலர் 12:5 நான் வாசிக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஒரு சிறு கூட்டம் பேதுருக்காக ஜெபிக்கிறது. ஏன்? பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த நாள் காலையிலே அவர் கொலை செய்யப்பட போகிறார். ஏரோது ராஜாவின் கட்டளை இது. அந்த நாட்களில் ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அது அநேகருக்கு பிரியமாக இருந்தபடினால் ஏரோது பேதுருவையும் கொலை செய்யும்படியாய் பிடித்து சிறைச்சாலையில் போட்டு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்டார். ஆனால் பாருங்கள், பேதுரு சிறைச்சாலை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். கைகள் கால்கள் தொழுமரத்தில் மாட்டியிருந்தாலும் அவர் எதை குறித்தும் கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் எப்படியாவது ஆண்டவர் பேதுருவை காப்பாற்ற வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். நடந்தது என்ன? தேவன் அந்த சிறு கூட்டத்தின் ஜெபத்தை கேட்டு தம்முடைய தூதனை சிறைச்சாலைக்குள் அனுப்புகிறார். சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கிறது. பயங்கரமான பாதுகாப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி அந்த தூதன் போய் ஒன்றுமே பண்ண முடியவில்லை அவர்களால். ஆனால் பேதுருவை தட்டி எழுப்பி அவனுடைய பாதரட்சியை அணிய வைத்து வெளியே கூட்டி வந்து விடுவிக்கிறார். அதோடு விட்டுவிடவில்லை. எந்த கூட்டம் எந்த இடத்தில் எந்த வீட்டில் ஜெபித்ததோ அந்த வீட்டிற்கே கொண்டு வந்து பேதுருவை விட்டு விடுகிறார். பாருங்கள், பேதுரு ஏதோ சொப்பனம் காண்கிறது போலதான் அவருக்கு தெரிகிறது. விழித்து பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிறார். அங்க இருக்கும் பொழுது அத்தனை ஆச்சரியம். பாருங்கள், ஊக்கமான ஒரு சிறு கூட்டமாய் அல்லது குடும்பமாய் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலமுள்ளது. அது மிகுந்த காரியங்களை செய்யும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு சமயம் வெளிநாட்டிலே நர்சிங் கோர்ஸ் முடித்துவிட்டு ஆப்பிரிக்க தேசத்திற்கு அவர்கள் ஊழியத்து நிமித்தமாக அங்கு தங்களை மிஷனரில் அர்ப்பணித்து அங்கு போகிறார்கள். அங்கு ஒரு மருத்துவமனையில் இணைந்து மருத்துவ பணியை ஆற்றுகிறார்கள். அதன் மூலமாய் ஆண்டவருடைய அன்பை அந்த வியாதியஸ்தருக்கு காண்பிக்கிறார்கள். மாலை நேரங்களிலே நேரம் கிடைக்கும் பொழுது அருகிலுள்ள மலைப்பாங்கான பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு சென்று இயேசுவை குறித்து பிரசங்கிப்பார்களாம், போதிப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை ஒரு நாள் போகும் பொழுது ஒரு கிராமத்திற்கு இருட்டி விட்டது. 2 பக்கம் போக முடியாது, என்ன செய்வது என்று சொல்லி தவிக்கிறார்கள். கடைசியில் ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த 2 சகோதரிகளும் தங்கிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். அவர்கள் அந்த வழியாக போகிறது ஒரு கொள்ளை கூட்டம் பார்த்து விட்டது. இவர்களை ஃபாலோ பண்ணுகிறது. எப்படியாவது இரவிலே அவர்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டு சென்று விட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் ஜெபித்து நன்றாக தூங்கி விடுகிறார்கள். அந்த கூட்டம் இவர்களை நெருங்கும் பொழுது சுற்றிலும் நிறைய பேர் நின்று இருக்கிற காட்சி தெரிகிறது. என்னடா, இன்னொரு கூட்டம் வந்துருச்சா? நாம் தான் இந்த காட்டில் கொள்ளை கூட்டமாக இருக்கிறோம், கொள்ளை அடிக்கிற வேலை செய்கிறோம். இன்னொரு கூட்டமாக இருக்கிறது. அவர்கள் போகட்டும், அதற்கு பிறகு பார்த்துக் கொள்ளான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அவர்கள் போகிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் அருகில் நெருங்கினால் அவர்கள் முழுவதும் பார்ப்பதற்கு ராணுவ வீரர்கள் போல இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. காலையில் எழுந்தார்கள், ஜெபித்தார்கள், இவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். இந்த கொள்ளை கூட்ட குரூப்புக்கும் ஒன்றுமே புரியவில்லை. நாட்கள் கடந்தது, வருடங்களானது. ஒரு நாள் திருட்டு தொழிலில் இருக்கிற ஒருவருக்கு சிக்காகிவிட்டார். பலவீனப்பட்ட உடனே மருத்துவமனையில் போய் சேர்க்கப்படுகிறார். அந்த மருத்துவமனையில பார்க்கும் பொழுது நர்ஸை அந்த சகோதரி கண்டு விட்டார்கள். இந்த இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அவன் யோசிக்கிறான். கடைசியாக கூப்பிட்டு கேட்கிறான், நீங்கள் ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆற்றங்கரையில தங்கினீர்களா? ஆமா என்று சொல்லும் பொழுது, சரி, நான் ஒன்றை கேட்கிறேன் சொல்லி உங்களை சுற்றிலும் இருந்தார்கள். அவர்கள் யாரு? யாருமே எங்களுக்கு கிடையாது. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் அங்க தங்கியிருந்தோம். 2 பேரும் தான் போகிற வழியில இருட்டி விட்டதுனாலே. திரும்ப திரும்ப கேட்கிறார். அது அப்படியே தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நாட்கள் சென்றது. ஒரு நாள் சொந்த தேசத்திற்கு போகிறார்கள். ஊழியத்தின் காரியங்கள் சொல்லும் பொழுது, குறிப்பிட்ட ஒரு நாளில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எங்களை தாக்குவதற்கு, எங்களை வழிப்பறி கொள்ளை பண்ணுவதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது சுற்றிலும் ஒரு கூட்டம் இருந்து எங்களை பாதுகாத்ததாக சொன்னார்கள். சொல்லும் பொழுது அந்த சபையில் உள்ளவர்கள் கேட்டார்களாம், எந்த நாள் என்னன்னு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட தேதியை சொல்லும் பொழுது அன்று இரவு அந்த சபையிலே 14 பேர் இந்த பிள்ளைகளுக்காக, இந்த 2 சகோதரிகளுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்களாம். அதனால் 14 தூதர்களை கர்த்தரங்க அனுப்பி பாதுகாத்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியம்! யோசித்து பாருங்கள். எவ்வளவோ தூரத்திற்கு அப்பால் ஜெபிக்கிறார்கள். எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் அற்புதம் நடக்கிறது. நம்முடைய தேவன் மாறாதவர். சோர்ந்து போக வேண்டாம். ஊக்கமாய் ஜெபிப்போம், கூட்டமாய் ஜெபிப்போம். கூடி ஜெபித்தால் கோடி நன்மைகள். அதை மறந்துவிட வேண்டாம். சோர்ந்து போய்விட்டீர்களா? சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தத்தளிக்கிறீர்களா? ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆட்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஊக்கமாய் ஜெபியுங்கள். சோர்ந்து போக வேண்டாம். ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை தந்திருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபத்தில் அநேக நேரம் குறைவுபட்டு விடுகிறோம் அப்பா. இதனால் தான் பாதுகாப்பற்ற ஒரு தன்மை. இதனால் தான் விபத்துகளை சந்திக்கிறோம், ஆபத்துகளை சந்திக்கிறோம், இழப்புகளை சந்திக்கிறோம். பாதுகாப்பற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக.
விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. தூதர்களை அனுப்பி அற்புதங்களை செய்வீராக. விடுதலை கட்டளையிடுவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். யார் யார் இன்னைக்கு சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, விட முடியாத அல்லது பாதிக்கப்பட்ட பகுதிகள் அல்லது சுகமில்லாத பகுதிகள் இருக்கலாம், என்ன செய்வது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு போல் தூதர்கள் பணி உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஊக்கமாய் கூடி ஜெபிப்போம். கோடி நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுதலை கொடுப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.